நிறுவன அதிபர் சுப்ரதா ராயின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் மீண்டும் நிராகரித்துள்ளது. முதலீட்டாளர்கள் பணத்தை மோசடி செய்த புகாரில் கைது செய்யப்பட்ட சஹாரா நிறுவன அதிபர் சுப்ரதா ராய் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் சிறையில் உள்ளார். ஜாமீன் கேட்டு அவர் தாக்கல் செய்த மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். ஜாமீன் வழங்குவதற்கு முதலீட்டாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையில் 10,000 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஆனால் பணத்தை செலுத்த சஹாரா நிறுவனம் தவறியதால் சுப்ரதா ராய்க்கு ஜாமீன் அளிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தது. அரசியல் சட்ட வழிமுறைகளின்படியே சுப்ரதா ராயின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும் பணத்தை செலுத்த ஜாமீன் மனு கேட்டு மீண்டும் புதிதாக மனு அளிக்கலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.